ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்ன குழம்பு பண்ணுறது, என்ன பொரியல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காமல் இந்த பருப்பு சாதம் ஒரு நாளைக்கு செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டிங்கன்னா இதே தான் அடிக்கடி செய்யணும்னு தோணும். ரொம்ப ஈஸியும் கூட, லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, பூண்டு 3 பல், வெங்காயம் பாதி அளவு வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுக்க தக்காளி பழம் சேர்த்துருக்கலாம். நான் ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். கூடவே பொடிச்சு வச்சுருக்கிற ஜீரகம், மிளகு ரெண்டுமே அரை ஸ்பூன் எடுத்து நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம தேவையான அளவு மசால் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்குறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற அளவில் சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. நான் அரிசி பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அரிசியை பொறுத்து அதுக்கு ஏற்றபடி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு பருப்பு சாதம் வந்துச்சு. இப்போ இதில் நம்ம நல்லா பாருங்கள், பொறுன்னு சூப்பராக வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கூட கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. எல்லாம் மழை நேரத்துக்கு கெட்டியாக ஆயிடுச்சு. சூட்லேயே நெய் உருகிரும். கடைசியாக மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மல்லித்தழை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் நமக்கு லஞ்சு, குழம்பு, பொரியல், கூட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு சோம்பலாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பருப்பு சாதம் பண்ணி பார்த்துருங்க. இது கூட உருளைக்கிழங்கு பொரியலும் அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்ம பண்ணி எடுத்துருக்கோன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.